அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. டக்குன்னு பதிவுக்கு வந்துட்டேன், எடுத்து கூட வைக்கல போங்க. 57லேருந்து ஒரு பைசா செட்டு, 57, 58, 57 கொல்கட்டா மின்ட், 66, 64, 62, 63, 62, 59, ஒரு மும்பை மின்ட்டு, ஒரு கல்கட்டா மின்ட்டு. கல்கட்டா மின்ட்டு நிறைய கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஹைதராபாத் மின்ட்டுகள் வேறு இருக்குது. 60, 61, காயின்லாம் சூப்பராக இருக்கும். 62, 62 ஒரு கொல்கட்டா, 63, 64, 64 ஒரு கல்கத்தா, 63 ஒரு கல்கட்டா. இந்த இதை ரெடி பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு. காலையிலேருந்து ஒன்றா லென்ஸ் வச்சு பார்த்து என்ன இயர், என்ன மின்ட்டு, காயின் சின்ன காயின் இல்லையா. இது சும்மா ஒரு 66 ஒரு மும்பை, 72 யூஎன்சியில் ஒரு ஹைதராபாத், அது எக்ஸ்ட்ரா இருக்குது. 58 வந்து கொல்கட்டா கிடைக்கல, 60 கொல்கத்தா கிடைக்கல, 61 வந்து கொல்கட்டான்னு நினச்சி ரெண்டையுமே மும்பை மின் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் தேடி எடுக்கிறதுக்கு இப்போ டைம் கிடையாது. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா காயின், எக்ஸ்ட்ரா அலுமினிய காயின். நான் இது வந்து முதல்ல வந்து இது ஒரு நாணயங்களாகவே நான் மதிக்கலை. ஒரு 5-6 கிலோ கிடச்சிச்சு, நான் வாங்கலை. 10 வருஷத்துக்கு முந்தைய கிடச்சிச்சு, ராமேஸ்வரத்தில் வச்சு கிடச்சிச்சு. அப்போ கிலோ 500 300 சொன்னாங்க. இப்போ வேண்டாம் அப்படின்ட்டேன். இப்போ தான் அதோட அருமை புரியுது. கிடைக்கிற சமயம் வாங்காமல், இப்போ ஒவ்வொரு நாணயத்தையும் வாங்க முடியல. பயங்கரமான விலை, எந்த நாணயத்தையும் வாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் நாங்கள் வாங்குறதா வாங்கிக்கலாம். 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, ஒரு 9 காயின் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 காயின். அதுலேயே 8 காயினில் ஒரு 5 காயின் வந்து கொல்கட்டா மின்ட், 8, 5, 13 காயின். 13 காயினுக்கு விலை சொல்லிடுறேன். 100, 200, 300, 400, 500, 600, 700, ஒரு 350. இது வந்து கொல்கட்டா மின்ட்டு 350 ரூபா ஒரு காயின். 1050 ரூபா ஆச்சு. 100, 200, 300, 400, 500, 600, 700, 1050. இது எவ்வளவு? 200, 1250, 1400, 1600, 1750, 1900. மொத்தம் இந்த எல்லா காயினும் சேர்த்து 1900. இது 100 மொத்தம் 2100 ரூபா ஆச்சு. இது எல்லாம் சேர்த்து 2100 ரூபா. காயின் கிடைக்கல, இந்த அளவுக்கு குட் கண்டிஷன் காயின் கிடைக்கல. எல்லாத்துலேயுமே மின்ட்டு தெளிவாக தெரியும். கொல்கட்டா காயினில் போய் மின்ட்டை தேடாதே, மின்ட்டு இருக்காது. மின்ட்டு இல்லைன்னா தான் அதுக்கு பேர் கொல்கட்டா. 62 காயினை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு.
59 கொல்கத்தாவை பாருங்கள், 57 கொல்கட்டாவை பாருங்கள், 64 ஹைதராபாத்தையும் பார்த்துருங்க. இது கொல்கட்டா, அதில் கொல்கட்டா கீழே வச்சு ஹைதராபாத்தை மேலே வைப்போம். இது ஹைதராபாத். ஜூம் பண்ணி காமிக்கேன். ஸ்டார் நல்ல தெளிவாக தெரியும், பார்த்துக்கோங்க. 64 ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் தெரியுதா? கல்கத்தா மின்ட்டை விட ஹைதராபாத் மின்ட்டு விலை கம்மி தான். கல்கத்தா 350 ரூபா, ஹைதராபாத் 200 ரூபா தான். மொத்தம் 2050 ரூபா ஆகுதோ? இது எல்லாம் சேர்த்து டோட்டல் இதெல்லாம் சேர்த்தே மொத்தமே 1000 ரூபா விடுங்க. ஷிப்பிங் இன்க்ளூடிங், ஷிப்பிங்கை நானே போட்டுக்கிறேன். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1100, 1400, 1600, 1600, 2100 ரூபா ஆகுது. அதில் பாதி 1050. நீங்கள் 1000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், ஷிப்பிங் கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு செட்டை நான் அனுப்பிச்சி விட்ருவேன். வெரி ரேர் செட்டு, ரேர் கலெக்ஷன், காயின் குட் கண்டிஷனான காயின். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வலைத்தளத்திலிருந்து நான் எவ்வளவோ விலை குறைச்சி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு செட்டு நம்மளால் உருவாக்க முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல. இந்த இருக்குது பாருங்கள் காயின், இதில் ஒரு 200 காயின் இருக்குது. இது போக இன்னும் நிறையா அதில் கிடக்கு. இந்த இடக்கு வருங்க, இதுலேயும் கிடக்கு வருங்க. இந்த போட்டிருக்க பாருங்க, ஒரு 200 காயினுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு காயினையும் தெளிவாக்கி மின்ட்டு பார்த்து, இயர் பார்த்து, ஃபோல்ட்ரு போட்டு எழுதி, வலைத்தளத்துக்கு போய் ரேட்டு பார்த்து அதை கூட்டி உங்கள்கிட்ட சொல்லி, அதுக்கு ஒன்றுக்கு பாதி எனக்கு கொடுத்தா போதும்னு உங்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி பேசுகிறதுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாகவும் அந்த அளவுக்கு மைண்டை அப்சர்வ் பண்ணி நம்ம பொறுமையாக இருந்து செஞ்சு இதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குனா தான் இதை செய்ய முடியும். இது ஒரு நண்பர் கேட்டார், எனக்கு ஒரு பைசா ஒரு செட்டு வேணும்னாரு. இப்போ இந்த காயின் அப்புறம் நான் இன்னொரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா இன்னும் அதில் நான் ஹைதராபாத் மின்ட் வச்சுருவேன். இன்னும் குறைஞ்சது ஒரு 7-8 காயின் நான் அதோட சேர்த்துருவேன். இது இன்றைக்கி சோல்டு ஆயிடுச்சுன்னா நண்பர்கிட்ட கொடுத்துருவேன். சோல்டு ஆகலாம் நாளைக்கு நான் மீண்டும் இது நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி இதில் இன்னும் என்ன கல்கட்டா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் தெளிச்சிருவேன். இப்போ வந்து மும்பை, கல்கட்டா மட்டும் தான் எடுத்தேன். அதில் ஒன்றும் என்னை அறியாமலேயே ஹைதராபாத் வந்துச்சு. மற்றபடி ஹைதராபாத் தேடிலாம் எடுத்து வைக்கல. மீண்டும் இதில் இன்னும் அதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில நாணயங்களில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு அடிச்சிருக்காங்க. அதையும் கூட கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து டோட்டல் அது 1000 ருபீஸ். இது ஒரு 50, ஒரு பக்கம் 5 இருக்கும், ஒரு பக்கம் 50 இருக்கும். யூஎம்சி காயின் பாக்கெட் உடைச்சி போட்டிருக்கேன். இந்த பக்கம் 5 ரூபா காயின், இந்த பக்கம் 50வது ஆண்டு விழா நாணயம். பெல், BHEL பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்தியாவில் முதல்ல போபாலில் தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் அதனுடைய கிளை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. 50 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா போயிட்டுருக்கு. முதல்ல வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தான் பேர். அதுக்கப்புறம் தான் அதை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லி மாற்றினாங்க. அதில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அரிதானது. தஞ்சாவூர் தெரியும், அதில் திருவாரூர் மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தியாகராஜர் கோயில் உங்களுக்கு தெரியும். தியாகேஸ்வரர் ஒரு அற்புதமான ஒரு கோயில், பெரிய கோயில், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில். நாயன்மார்கள் அங்கு பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் திருவாரூர். உலகத்திலே மிகப்பெரிய தேர் வந்து திருவாரூர். அந்த தேர் இப்போ ஓடிட்டுருக்கு வருஷம் வருஷம். இடையில ஒரு 40 ஆண்டு காலமாக அது ஓடாமல் நின்றுச்சு. அப்போதே தமிழக முதல்வரிடம்
ஒரு கோரிக்கை வச்சாங்க, ஐயா உங்களுக்கும் திருவாரூர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் திருக்கோவளை திருவாரூரில் அந்த தேர் வந்து 40 வருஷம் ஓடாமல் நிற்கிது. இப்போ நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர், இதை ஓட வைக்கலாம், உலகத்திலே பெரிய தேர், பேரும் புகழமாக உள்ள தேர், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் புகழெலாம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சிந்திச்சுட்டே இருந்தார். ஏன்னா ஏற்கனவே திருவாரூர் தேர், திருவாரூரில் ஓடையில் ஏரோட்டி பிழைக்கும் விவசாயிக்கு உணவில்லை, நீ தேரோட்டி வாழவா அப்படின்னு சொல்லி தியாகேஸ்வரரையே திட்டினார். இன்னும் தெளிவாக எனக்கு சொல்ல தெரியல, இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. ஏரோட்டி வாழும் உழவனுக்கு உணவில்லை, உனக்கு தேரோட்டம் ஒரு கேடா அப்படிம்பார். அப்புறம் தேர் ஓட சமயம் ஒரு 40 வருஷமாக அது ஓடாமல் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து துவக்கத்திலிருந்து எப்போ மீண்டும் நிலையை போய் சேரும், நிலையினா அந்த இடத்தை போய் சேரும், புறப்பட்ட இடத்தை போய் சேருங்கிறது யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ட்ரிப்பும் மக்களுக்கு தண்டோரா போட்டு மக்களை கூட்டி முரசு அரைஞ்சி வாரத்துக்கு ஒரு நாள் வேலை வெட்டலாம் போட்டு அங்கே போய் தேரை இழுத்து கொஞ்சம் தூரமாக கொண்டு விடுவாங்க. அப்படி ஒரு மாதம் கழித்து தான் அது நிலையை அடைந்து சேரும். வந்து நான் அன்றைக்கி நேரில் போனேன், தேர் பக்கத்துலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், 4 அதிபதிகளும் சுற்றி வந்தேன், உள்ளேயும் போய் இந்த பார்க்கு பூங்கா எல்லாம் சுற்றிட்டு வந்தேன். அதில் என்னமோ விசேஷமாக 2-3 நாள்லாம் பண்ணாங்க. சாயந்தரம் ஆனால் ஒரு பூஜை நடக்குது, காலையிலனா ஒரு பூஜை நடக்குது, பிரசாதம் கொடுத்தாங்க. குடும்ப சகிதமாக போய் திருவாரூர் அங்கே எனது சக தோழன் ஒருவர் இருக்கிறார், அவரையும் சந்தித்து விட்டு வந்தேன். அப்போ கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்திருக்கார். அப்போ இந்த திருச்சியில் இந்த பெல் கம்பெனிக்காரங்க வந்து கலைஞரை சந்திக்க ஹைட்ராலிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது மூலமாக இன்றைக்கி வந்து காலையில் புறப்பட்ட தேர் சாயந்தரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருது. இன்றைக்கி 40 ஆண்டு காலம் ஓடாமல் இருந்த தேரை ஓட வைத்த பெருமை வந்து கலைஞர் அவர்களை சாரும். கலைஞருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ இந்த பெல் கம்பெனிக்காரன் வந்து இந்த கம்பெனியை எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கு வந்து ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் பக்கத்தில் வேணும் அப்படிங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் கவர்மெண்ட் இடம், கொஞ்சம் இடம் வந்து திருவாவடுதுறை ஆதீன மடத்து இடம். இந்த ஆதீன மடங்களோட கலைஞருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவங்க ஆன்மீகவாதிகள், தலைவர் நாத்திகவாதி, பகுத்தறிவாதி, இதனால அவரோட நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ இந்த பெல் கம்பெனிக்காரங்க போய் கலைஞரை அணுகி இந்த கம்பெனியின் விரிவாக்கத்திற்காக எங்களுக்கு கொஞ்சம் லேண்டு வேணும்னு சொல்லி கேட்குற சமயம் தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். உங்களுடைய ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் சார்பாக எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன செய்வங்களோ ஏது செய்வங்களோ தெரியாது, எத்தனை அறிஞர்களை கொண்டு வருவங்களோ, எத்தனை சிந்தனைவாதிகளை கொண்டு வருவங்களோ, எத்தனை இன்ஜினியர்களை கொண்டு வருவங்களோ தெரியாது. திருவாரூரில் உள்ள தேரை ஓட வைக்கணும். ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலமாக, பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக ஒரு மாதம் ஆகும் வந்து நிலை அடைவதற்கு. ஆனால் ஒரு நாளுக்குள்ளாகவே அந்த தேர் வந்து நிலையை அடைய வேண்டும், புறப்பட்ட இடத்துலேருந்து மீண்டும் வந்து சேர வேண்டும். அது என்ன செய்வங்களோ ஏது செய்வங்களோ, எத்தனை லட்சம் செலவழியுமோ தெரியாது எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. உங்களுடைய விரிவாக்கத்திற்கு உரிய இடங்களை நான் தேர்வு செய்து நான் சம்பந்தப்பட்ட அலுவலர் அதிகாரிகளை பேசி தருகிறேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஏகப்பட்ட பட்டாளம் அறிஞர்கள், சிந்தனைவாதிகள் எல்லாம் போய் திருவாரூர் தேரை ஆராய்ச்சி பண்ணால், திருவாரூர் தேர் அதுக்கு முந்தி அந்த கோவிலை சுற்றி வரும் பொழுது திருவாரூர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள தெப்பக்குளத்தில் உள்ள மீன்களெல்லாம் செத்து மிதக்குமாம். அதிர்ச்சியில் பூமி அந்த அளவுக்கு அதிருமா. அந்த அதிர்வு அலைகளெல்லாம் கட்டுப்படுத்தி நான் சொன்னது மாதிரி இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரி காலையில் புறப்பட்ட தேர் சாயந்தரம் வந்து நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அந்த பெல் கம்பெனிக்காரங்க இவங்க தான் அதை செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பெருமை இவர்களை சாரும். இவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவர்கள் நினைவாக அந்த கம்பெனி நினைவாக இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. ஒரு அருமையான கம்பெனி, தமிழகத்தில் உள்ள கவர்மெண்ட் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. இவங்களால் அந்த திருவாரூர் தேரை பற்றியும், திருவாரூர் தியாகேஸ்வரர், அவர் இன்னொருத்தர் இருக்கார்ல சுந்தரருக்கும் சொந்த ஊர் வந்து அங்கே தான், இங்கே திருவாரூர் தான். திருவாரூரை பற்றி நிறைய வரலாறு இருக்குது, படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போகலாம். திருவாரூர் ஒரு ஆன்மீக பூமி. இந்த சுந்தரர் சிவபெருமான் விளையாண்ட இடம் கூட இருந்த மற்ற சிவனடியார்கள்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது, மற்ற அவங்க பேர்னு ஒரு நாயன்மார்கள், மற்ற நாயன்மார்களுக்கும் சுந்தரருக்கும் சண்டை வந்த இடமெல்லாம் இந்த திருவாரூர் தான். கலைக்கு சிறந்த ஊர் இந்த திருவாரூர் தான்.
நிறைய தலைவர்களை கொடுத்த ஊர் வந்து இந்த தஞ்சை மாவட்டம் தான். தஞ்சைனாலே வரலாறு தானே. என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அது ஒரு 40 ஆண்டு காலமாக ஓடா இருந்து இந்த தேரை ஏரோட்டம் உழவனுக்கு உணவில்லை உனக்கு தேரோட்டம் அவசியமா ஒரு கேடான்னு சொல்லி கேட்ட தலைவரே அந்த தேரை ஓட வைத்தார் என்றால் அவர் எந்த அளவுக்கு ஒரு மறைமுகமான ஆன்மீகவாதின்னு பார்த்துக்கோங்க. இறைவனை வணங்குகிறார், இருந்தாலும் பகுத்தறிவாதம் என்கின்ற ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருந்ததுனால, அந்த கட்சியின் கொள்கையின் சார்பாக இருந்ததுனால அதை அப்படியே பின்தொடர்ந்து அதை விடாமலேயே கொண்டு வந்தார். அவர் திடீர் தலைவர் கிடையாது. அவர் தொண்டனாக இருந்து மாணவனாக இருந்து ரொம்ப பகுத்தறிவிலிருந்து வந்தவர், ஒரு பாசறையிலிருந்து வந்தவர். அவருக்கு ஒரு அரிய ஒரு தலைவர் யார்? பேரறிஞருக்கு அரிய ஒரு தலைவர் ஈவேரா. இவங்கெல்லாம் வருஷப்பிராரம் வரப்போய் தான் அந்த இயக்கங்களும் அந்த பகுத்தறிவு பாசறைகளும் நிறைய நற்செயல்களும் தொன்று தொட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. புத்தர் சொல்லாததை எதுவும் இவங்க சொல்ல போகிறதில்லை. ஆனால் புத்தருக்கு அடுத்த தலைவர்களை அவர் உருவாக்காமல் சென்று விட்டார். எப்படி சாக்ரடிஸ்க்கு ஒரு பிளாட்டோ உருவானானோ அது மாதிரி பிளாட்டோ இருக்கப்போ தான் சாக்ரடிஸினுடைய விஞ்ஞானமே வெளியே தெரிஞ்சிச்சுன்னு தெரியாது. அது மாதிரி தளபதிகள் இல்லை என்றால் தலைவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தலைவனுடைய அவர்கள் வரலாறு முடிந்துவிடும். அதனால் தொன்று தொட்டு உங்களுக்கு பிறகும் குழந்தைகளையும் ஒரு சிறந்த வாரிசாக உருவாக்கி வாருங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாரிசுகளை உருவாக்கவில்லை என்றால் அது குழந்தை மூலமாகத்தான் உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நண்பரோ உறவினரோ சொந்தமோ பந்தமோ யாரோ ஒருவர் உங்களுக்கு பின்னால் உங்களது கொள்கைகளை உங்களது நற்செயல்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாரிசை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் உங்களோடு அனைத்தும் நின்றுவிடும். அதற்கடுத்து அதை எடுத்து செல்ல யாராலும் இயலாது. ஆகையால் உங்களுக்குன்னு ஒரு வாரிசை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு சொத்துக்கு வாரிசு இல்லை, நற்செயல்களுக்கு. ஒரு சின்ன விஷயங்களை பூரா உங்கள்கிட்ட கலந்து பேசிக்கிட்டேன். இது ஒரு காயின் 50 ரூபா. என்ன 50ன்னு போட்டுக்கலாம், அதனால் 50 ரூபா. பக்கா யூஎன்சி காயின், எந்த சந்தேகம்லாம் கிடையாது. ஃபோல்ட்ரு போட்டு தந்துடுவேன். ஃபோல்ட்ரு போடாமல் இப்படியே ஒரு 10 காயின் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உள்ளே நான் ஃபோல்டரை வச்சு கொடுத்துருவேன், நீங்கள் போட்டுக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான 1 பைசா செட்டு, ஒரு அருமையான யூஎன்சி கரன்சி, ஒரு அருமையான ஆன்மீக விஷயங்கள், ஒரு அறிவுமாக இந்த பெல்லை பற்றி ஒரு அருமையான யாருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு தெரிந்த விஷயங்கள். இவங்க தான் அந்த திருவாரூர் தேரை ஓட வச்சாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற மாதிரி செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்திலெல்லாம் தலைங்கிறது மாதிரி நிறைய படிங்க, நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க. நன்றி.